Alright, so before we start, we always want to start with Tamil Thai வாழ்த்து. On that note, I request everyone எல்லாரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்பரத கண்டனைகள் எக்கணமும் அதில் சிறந்த ராவிடனும் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிழவை திறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நீங்கள் எல்லாரும் உங்களோட இருக்கையில் அமரலாம். மதிப்பிற்குரிய மேடையில் அமர்ந்துள்ள தலைவர்கள், மாண்புமிகு சிறப்பு விருந்தினர்கள், ஊடக நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள், இலக்கிய அன்பர்கள் மற்றும் இங்கு திரண்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு புத்தகம் என்பது வெறும் எழுத்துக்களின் தொகுப்பல்ல. அது ஒரு சமுதாயத்தின் சிந்தனையையும் ஒரு தலைமுறையின் கனவுகளையும் எதிர்காலத்தின் திசையையும் வடிவமைக்கும் ஒரு சக்தியாகும். அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய தொழில்முறை காங்கிரஸின் ஆல் இந்தியா ப்ரொஃபஷனல் காங்கிரஸின் தலைவருமான மாண்புமிகு திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை ஒரு சத்தமான கைத்தட்டலோடு அனைவரும் எழுந்து நின்று வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்நிகழ்வை தனது மதிப்புமிக்க வருகையால் சிறப்பித்துள்ள அனைத்து விருந்தினர்களுக்கும், பொதுமக்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், இலக்கிய உலகின் நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வெளியிடப்படும் இந்த நூல் பல சிந்தனைகளுக்கு வழிகாட்டியாகவும், சில உரையாடல்களுக்கு தொடக்கமாகவும், சமுதாயத்தில் நேர்மறையான மாற்றத்திற்கான ஊக்கமாகவும் அமையப்படும் என்று மனதார வாழ்த்துகிறோம். அன்புடையவர்களே, அறிவையும் சிந்தனையையும் ஜனநாயகத்தின் மாண்பையும் கொண்டாடும் இந்த அருமையான காலை பொழுதை இனிதே தொடங்குவோம். Once again, let us all give a big round of applause to start this wonderful morning, ladies and gentlemen. ஸோ இந்த நிகழ்ச்சியோட முதல் தொடக்கமாக நம்மளோட சிறப்பு விருந்தினரை கௌரவப்படுத்தும் ஒரு தருணம். ஐ ரிக்வெஸ்ட் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களை திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மலர் கொத்து வழங்கி அவர்களை கௌரவிப்பார். நல்ல ஒரு சட்டமான கைத்தட்டல் அவர்களுக்காக கொடுக்கலாம். நன்றி. அவர்களை தொடர்ந்து ஸ்ரீ ஜான் அசோக் வரதராஜன், வைஸ் சேர்மன் ஆஃப் தந்தை ரோவர் காலேஜ் பெரம்பலூர் அவர்களை மேடைக்கு அழைத்து நம்மளது சிறப்பு விருந்தினரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு சத்தமான கைத்தல் அவருக்காகவும் கொடுக்கலாம். நன்றி. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸான நீங்கள் இல்லை அப்படின்னா இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டாக இருந்திருக்காது. ஸோ உங்களுக்காக ஒரு சத்தமான கைத்தறி கொடுக்கலாமா? நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Okay, so next I request Sri Anand Srinivasan, a well-known financial analyst, author, popular YouTuber who has 1.65 M followers on YouTube. நல்ல ஒரு சத்தமான கைதலை கொடுத்து இப்போ அவரை மேடைக்கு அழைக்க போகிறோம். அவர்
திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களையும் நம்ம ஆடியன்ஸையும் வரவேற்க போறார். ஸோ எஸ், ஓவர் டு யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சொல்லணும்னா மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி சார் வந்து ஆக்சுவலி ஃப்ரம் மெட்ராஸ், இஸ் அ மெட்ராஸ் பாய் ஆக்சுவலி. அண்ட் நம்ம ட்ரிப்ளிகேன் பக்கத்தில் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ். ஸோ இஸ் அ பாய் ஃப்ரம் ட்ரிப்ளிகேன் ஹூ ஹஸ் பிகம் அ ராஜ்யசபா எம்பி. But he also went to my school DAV. So though I'm much senior to him in about 4-5 years, he went to DAV, and like all people from my school, colleges those days was very difficult. So he went to BITS Pilani, and BITS Pilani he went to Wharton. அங்கேருந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அது மாதிரி இடத்துக்கு போனார். One of the most notable things, we will know him as a politician, as a political commentator. He was part of the research team which did the Google IPO, I think. So, whenever I do a presentation, I talk about the Google IPO. He is part of the research team that did Google, and I think he also did Amazon. So, whatever we know, that is the connection between what I tried talking about investing and what he did. So, those days to be a very successful investment banker, but most investment bankers decide to settle abroad after such big success. He decided to come back, and in 2004-3 he came back. And InMobile, not many people will know, it's one of the first successful startup companies, and he was one of the first investors in InMobile. And he settled down in Bombay, and he started Mumbai Angels. So today there are many angels. There's a Chennai Angels, Indus Further. The first startup community in India was started by him along with his friends in 2005. So he is the founder of the startup culture in India nearly 20 years ago. He had a very successful career, decided again like me when we were in opposition. Now both of us have the same ideology. We share the same fierce belief in a liberal and a secular India. And he decided to join with the Congress party. He has worked very closely with my idol, Dr. Manmohan Singh. He has authored several pieces with Dr. Singh. And for many years, when Dr. Singh was the opposition leader with the Congress party, he was his eyes and ears and connect with the world. So in the Nyai, 2019, we made a scheme where we promised a certain amount of money to anybody below the poverty line. He is one of the architects of the scheme, and he worked with a lot of Nobel laureates to design that scheme. So, and he has made some radical ideas within the Congress party. Shakti எங்களது ஒரு program இருக்கு. That's how I met him and John. So, my meeting John is because of him. And Shaktiங்கிற programல we decided to link all the people who had Congress ideology directly with the party. And so that was a very successful program within the Congress party in 2019. But not much was known because we didn't win the election. In India, the winner takes it all. So, but it was a very successful event. And he ran the data department he still, I think, runs the data department within the Congress party. And after Shashi Tharoor has become the head of All India Professionals Congress. It's my great pleasure to welcome Praveen Chakravarti, who is now a Rajya Sabha MP from Tamil Nadu, from a city that made and built him. He has come back to give back a lot to society. He works as a bridge between the Congress party and the TVK. So Congress has come back to power after 59 years, which is of great pleasure to me, as all of you who are following me will be aware. He has played a very important and a central role in bringing us back to power. And he, as all of you will be knowing, he has his voice is heard in power circles. So, without much ado, we will wait for him. We will ask him to share his thoughts, not only about this book, about what happened in Tamil Nadu, how it is disruptive, and behind the screens,
today was a great day. Now, yesterday we took our first wicket after 12 years. So it is a great day for the Congress party and all people who believe in secularism. Alright, so ladies and gentlemen, it's the most awaited moment is here. So yes, நம்ம எல்லாருமே ரொம்ப நேரமாக அவளோட காத்துட்டு இருந்த அந்த தருணம் இப்போ இங்கே இருக்க போகுது. So yes, I request the chief guest along with Anuj Srinivasan sir to please unveil the book. எல்லாருமே நல்ல ஒரு சத்தமான கைதல் கொடுக்கலாமா? The movement is here. Unveiling the free money book. நல்ல ஒரு வளர்த்த கைதல் கொடுத்து இருக்கலாம். First copy was special guest. புத்தகமாக மட்டுமல்லாமல் சிறந்த சிந்தனைகளை சொல்லும் ஒரு பயணமாகவும் சமூகத்தில் அர்த்தமுள்ள உரையாடல்களை உருவாக்கும் ஒரு முயற்சியாகவும் அமையும் என நம்பிக்கை உள்ளது. நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் once again ladies and gentlemen.